திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். தமிழக அரசியலில் குதிரை பேர அரசியலை தொடங்கி வைத்ததே திமுக தான் என வைகோ விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக வெற்றிக் கழக அரசை பாதுகாக்கும் கேடயமாக தான் இருப்பேன் என்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க உள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவராக பொறுப்பேற்ற மாணிக்கம் தாக்கூருக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்ற விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமாருக்கும் வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதுடன் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை தீவிரப்படுத்துவது, நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்படுவது மற்றும் வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் சர்ச்சை கருத்திற்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை அவசர வழக்காக விசாரணைக்கு வருகிறது. இந்த மனு மீது அவசரமாக விசாரணை நடத்த நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து போலீசார் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். திட்டத்தின் செயல்பாடு, குடிநீர் உற்பத்தி திறன் மற்றும் விரிவாக்க பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி முன்னேற்ற பணிகளை மதிப்பீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான போக்குவரத்து வசதியை வழங்கும் நோக்கில் போக்குவரத்து கழகத்திற்கு 2000 குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை வாங்க தமிழக அரசு 616 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் வெளியிட்டுள்ளது. சாதாரண கட்டணத்தில் பொதுமக்களும் ஏசி பேருந்துகளில் பயணம் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் டாக்டர் MAMR முத்தையா நேரில் சந்தித்தார். அப்போது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். சமூக நலன் மற்றும் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக இந்த நிதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திராவிட ஆட்சிகள் நீர் மேலாண்மையில் தோல்வியடைந்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்வளத்தை பாதுகாக்க நீண்டகால திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் நிலையான நீர் மேலாண்மை கொள்கைகளை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் சர்வதேச தரத்திலான கல்வி நிறுவனங்களை கொண்டு வருவது, உயர்கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களுக்கு உலக தரத்திலான கல்வி வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.